நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேஎன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோ நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். அதில் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது மே 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா என்னென்ன நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத் தொலேரா அரை அதிவேக இரட்டை ரயில் வழித்தட திட்டம். அகமதாபாத் தொலேரா செமி ஹை ஸ்பீட் ரயில்வே ப்ராஜெக்ட். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதாங்க அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா, மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. ஓகே பார்ப்போம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் சுமார் பாத்தீங்க அப்படின்னா 20,667 கோடி ரூபாயில இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த போறாங்க. நீளம் பாத்தீங்கன்னா குஜராத்திலிருந்து சுமார் 134 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை அமைக்கப்பட போகுது. தொழில்நுட்பம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படும் அரை அதிவேக ரயில் திட்டம். இதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படும் அரை அதிவேக ரயில் திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் தாங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா அகமதாபாத் தொலேரா அரை அதிவேக ரயில் வழித்தட திட்டம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஓகே, ஒப்புதல் அளிக்கப்பட்ட தேதி 13 மே 2026. நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மத்திய அரசு. முக்கிய இணைப்பு பகுதிகள் ரூட் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அகமதாபாத் சர்க்கேஜ் தோலேரா சிறப்பு முதலீட்டு பகுதி. அடுத்தது தொலேரா சர்வதேச விமான நிலையம் வரவிருக்கக்கூடிய திட்டம். லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் இதோட என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இணைக்க போறாங்க. அடுத்து பாருங்க, புனித ஸ்டீபன் கல்லூரியுடைய முதல் பெண் முதல்வர் நியமனம். கிட்டத்தட்ட 140 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது நடக்குதுங்க. டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற புனித ஸ்டீபன் கல்லூரி தனது 145 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டிருக்கு. இதுவரையில இருந்தவங்க எல்லாமே ஆண் தான். முதல் முறையாக ஒரு பெண் பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. புதிய முதல்வர் பேராசிரியர் சூசன் எலியாஸ் அவர்கள், ப்ரொஃபசர் சூசன் எலியாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கல்லூரியினுடைய முதல் பெண் முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா அவங்கதான். பதவியேற்பு இவர் ஜூன் 1, 2026 அன்று 14வது முதல்வராக பதவியேற்க இருக்கிறாரு. நியமன தேதி 12 மே 2026 நியமிச்சிருக்காங்க. சரி, புனித ஸ்டீபன் கல்லூரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது 1881 டெல்லியில் உள்ள பழமையான கல்லூரிகள்ல ஒன்று. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா தேசியவாதிகள் ரொம்ப வேகமா இயங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஏன்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் 1885 தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே இந்த கல்லூரி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பழமையான கல்லூரி. பல்கலைக்கழகம் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி. அடுத்து பாருங்க, மாணவர் சேர்க்கை 1975 ஆண்டு முதல் இக்கல்லூரியில் பெண் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றாங்க. எப்போ அப்படின்னா 1975 இருந்து கிட்டத்தட்ட 145 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக ஒரு பெண் பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்கிறாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது லீடிஸ் அறிக்கை, ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. 2025 புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 2025 ஆண்டுக்கான லீடிஸ் அறிக்கை, ஓகேவா, லீட்ஸ் அறிக்கை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இதுல தமிழகத்தினுடைய சாதனைன்னு பார்க்கும்போது சரக்கு போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் மிக சிறப்பான முறையில் முன்மாதிரியாக செயல்பட்ட கடலோர மாநிலங்கள் பிரிவில் தமிழ்நாடு முதலிடம். கடலோர மாநிலங்கள் பிரிவில் தமிழ்நாடு எத்தனாவது இடமா? முதலிடம். பிரிவு வாரியா முதன்மை மாநிலங்கள் பார்க்கும்போது கடலோர மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம், நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள்ல மிசோரம் முதலிடத்துல இருக்கு, யூனியன் பிரதேசங்கள்ல டில்லி பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்குங்க. மதிப்பீட்டு காரணின்னு பார்க்கும்போது எதை வச்சு இதை மதிப்பிடுறாங்க அப்படின்னா கொள்கை, உட்கட்டமைப்பு, சேவை விநியோகம், ஒழுங்குமுறை, செயல்பாடுகள் ஆகியவற்றை நீடித்த தனிச்சிறப்பை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் இந்த தரவரிசை பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சிபிஐ உடைய தலைமை, ஓகேவா, மத்திய புலனாய்வு அமைப்பின் சிபிஐ இயக்குநராக பணியாற்றி வரும் பிரவீன் சூட் அவர்களுடைய பதவிக்காலம் மேலும் ஓராண்டுகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மத்திய அரசு நீடிச்சிருக்குங்க. அடுத்து பாருங்க, தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக அட்வொகேட் ஜெனரலாக விஜய் நாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. PS ராமன். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுனால விஜய் நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே,
இப்ப நம்ம மேல பார்த்த கரண்ட் அஃபேர்ஸுக்கான வினா விடைகள் இங்க பாக்குறோம். நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கீழேயும் ஒரு 10 கொஸ்டின் வந்து மேல இருக்கிறத நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக கொடுத்திருப்போம். அதுல அகமதாபாத் தொலேரா அரை அதிவேக இரட்டை ரயில்வே திட்டத்தின் மொத்த மதிப்பு எவ்வளோ? 20,667 கோடி. அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. அகமதாபாத் தொலேரா ரயில் திட்டம் எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? அடுத்து பாருங்க, டெல்லி புனித ஸ்டீஃபன் கல்லூரி 145 கால வரலாற்றில் முதல் பெண் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? அடுத்து பாருங்க, புனித ஸ்டீஃபன் கல்லூரி எந்த ஆண்டு முதல் பெண்கள் சேர்க்கை நடைபெற்றது? அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான லீட்ஸ் அறிக்கை வெளிப்படுத்திய மத்திய அமைச்சர் யார்? லீட்ஸ் 2025 அறிக்கையின்படி கடலோர மாநில பிரிவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? அதே மாதிரி நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்கள்ல முதலிடம் யாரு? மத்திய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய இயக்குநராக பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளவர் யார்? தமிழக அரசினுடைய புதிய தலைமை வழக்கறிஞர் யார்? லீட்ஸ் 2025 அறிக்கை வடகிழக்கு மாநில பிரிவில் முதலிடம் எந்த மாநிலம்? ஓகே, இது எல்லாத்துக்குமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர். ஓகே, ரிவிஷன் பார்ப்போமா? ஓகே, தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா? விஜய் நாராயணன் அவர்கள். அடுத்து சிபிஐ உடைய இயக்குனராக பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ள பிரவீன் சூட். அடுத்து பாருங்க, லீட்ஸ் அறிக்கையில கடலோர மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம், நிலப்பரப்பு மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்கள்ல மிசோரம், யூனியன் பிரதேச மாநிலங்கள்ல டெல்லி. ஓகே ஓகே பாருங்க, சூசன் எலியாஸ். புனித ஸ்டீபன் கல்லூரியுடைய முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா சூசன் எலியாஸ் அவர்கள். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அகமதாபாத் தொலேரா அரை அதிவேக ரயில் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி ப்ராஜெக்ட். இது இருக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய ப்ராஜெக்டா பார்க்கப்படுது. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க. டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.